காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குடைய தலைப்பு மூப்பர்களும் ஜெப எண்ணெயும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க உள்ளோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் யாக்கோபு இங்கே மூப்பர்களை அழைக்க சொல்லி அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் கவனித்தால் இந்த காரியங்கள் விசுவாசிக்க முடியாமல் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கின்ற விசுவாசிகளுக்காக அவர் சொன்ன காரியங்கள் என்பது புரிகிறது. வியாதிப்பட்டவர்கள் எல்லோரும் மூப்பர்களை அழைக்க வேண்டும் என்று அவர் போதிக்கவில்லை. ஏனென்றால் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லியிருப்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே ஒரு விசுவாசி வியாதியோ அல்லது வேறென்ப துன்பத்தை சந்திக்கும்பொழுது அவரே தனக்காக ஜெபம் பண்ணலாம். மூப்பர ஜெபத்தை மட்டும்தான் பரலோகம் கேட்கும் என்று யாக்கோபு சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கின்றார் என்பதை வேதம் முழுக்க வாசிக்கின்றோம். மத்தேயு 7:7 என்ன சொல்கிறது? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றுதான். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா அதை உங்களுக்கு செய்வார் என்றும். யோவான் 14:7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார். யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் என்ன சொல்கிறது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கின்ற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கும் என்றும், நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம் என்றும் யோவான் சொல்கிறார். இவைகளின் அடிப்படையில் தான் யாக்கோபும் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிகளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மூப்பரை அழைத்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் கூறவில்லை. ஆகவே அப்படி எண்ணுவதும் தவறு. ஆனால் சிலர் ஆவிக்குரிய குழந்தைகளாகவும் பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு விலகி போய் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள தைரியம் இல்லாதவர்களாயும் இன்னும் பல கஷ்டங்களினாலும் சூழ்நிலைகளினாலும் நம்பிக்கை இழந்து விசுவாசிக்கக்கூடாத நிலையிலும் இருப்பதால் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இங்கே யாக்கோபு எடுத்துரைக்கிறார். ஆகவேதான் அந்த பிணியாளிகளை குறித்து அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றும், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் கூறுவதை பார்க்கின்றோம். ஆகவே யாக்கோபு சொல்லும் இந்த பிணியாளி வெறும் வியாதிப்பட்டவன் அல்ல, அவனுக்கு வேறு பல பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக பாவமும் அவன் குற்ற உணர்வும் அவன் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற தைரியத்தை குலைத்து போட்டு அவனுடைய சுகத்திற்கு தடையாய் இருக்கிறது. மேலும் சிலர் மற்றவர்களுக்கு எதிராக தங்கள் செய்த குற்றங்களின் நிமித்தமாக தைரியமாய் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. ஆகவே அவர்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது.
இதையெல்லாம் எடுத்து கூறி அதை செய்யும்படியாக அவர்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் மூப்பரை வரவழைப்பது அவசியம். மற்றபடி மூப்பர்கள் ஜெபித்தால்தான் ஆண்டவர் கேட்பார் என்று நினைப்பதும் தவறு. அவர் ஆவிக்குரிய காரியங்களில் முதிர்ச்சி பெற்றவர்கள். ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாத விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி உதவ அவர் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் வரும்பொழுது வேத வசனத்தை அவர்களுக்கு எடுத்து காண்பித்து அதை போதித்து அவருடைய சுகத்திற்காக தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் கலைத்து போட உதவுகிறார். ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனை போல் இருக்கிற மூப்பருடைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே எதற்கெடுத்தாலும் மூப்பர் வர வேண்டும் என்பவர்களும் எண்ணெய் பாட்டில் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் பெரிய ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுவது தவறு. மாறாக அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் குழந்தைகள் என்பதுதான் உண்மை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.